பாண்டிய ஸ்டார்ட்டோட எபிசோட். இந்த இடத்துல கதிர் வந்து அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு வாங்க. டே என்னென்ன நினச்சிட்டு இருக்க நீ, நான் தான் சொல்கிறேன் நடு போகலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கதிரை கூட்டிகிட்டு போகிறாங்க. டே அது என்னவோ அடிச்சுக்கிட்டேடா, ரொம்ப நல்லா இருந்துடா வாசனையா, அது எனக்கும் அடிச்சு விடுறா செந்தில் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுடைய அம்மாவுக்குமே அடிச்சு விடுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அவங்க. டே உண்மையில ரொம்பவே நல்லா இருக்குடா அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காமா, அந்த ஆளுக்கெல்லாம் நீ போய் பயந்துட்டு இருக்க, டே என்ன இருந்தாலும் உன் அப்பாடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வண்டிலேயே வர மாட்டீங்க, நடந்தும் வர மாட்டீங்க, அதனால கார்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் நிறைய விஷயங்களை கதரும் அப்பாவும் பேசிட்டு போகிறாங்க. சரி நான் காரை வந்து பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கே உள்ளே போங்க நான் வந்துடுறேன்றாங்க. சரிடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சக்திவேல் வராங்க. அப்படியே கார் அடிக்கிற மாதிரியே வந்து நிப்பாட்டுருவாங்க. டே என் பையனை நீங்கள் பிளான் பண்ணி எல்லாம் அமுச்சிட்டிங்களாட செயலுக்குன்றாங்க. ஒரு துணியும் சும்மா விட மாட்டேன், யாருன்றதை காமிக்கிறேன்றாங்க. அப்போ பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு அடிக்க போவாங்க பாண்டியனை. சரியான நேரத்துக்கு கதிர் வந்து யார் அடிக்க போறீங்கன்றாங்க. அது என்னுடைய அப்பான்றாங்க. டே உன் அப்பாவை முதல்ல ஒழுங்கா நடந்துக்க சொல்லுடா, அதை விட்டு தேவையில்லாத அனாவசியமா நடந்துக்கணும் இப்படிதான்றாங்க. என் அப்பா எல்லாம் ஒழுங்கா தான் நடந்துக்கிறாரு, நீங்க தான் ஒழுங்கா நடந்துக்கலான்றாங்க. இதுதான் என் புள்ள, நீங்க உங்க புள்ளைய ஒழுங்கா வளர்த்திருக்கணும், ஆனா உங்க புள்ளைய ஒழுங்கா வளர்த்தாதது உங்களுடைய தப்புன்றாங்க. இப்ப அதுக்கான தண்டனை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது கேட்க கேட்க கோவமா வருது. பயங்கர ஆர்குமெண்ட் நடந்து தேவையில்லாம இவங்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்காதுன்னு நடுறான்றாங்க. கண்டிப்பா என் பையனை வெளியெடுப்பா, மறுபடியும் வந்து அவன் டார்ச்சர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போறாங்க. அப்புறம் மீனாவும் ராஜியும் சந்தோஷமா பேசிட்டே கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. கதிரை எனக்கு ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு மாமாவை எவ்வளவு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு, ஓ இதுக்கு பேர் தான் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சமைக்க விட கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ராஜியுடைய அம்மாவும் அவங்களுடைய சித்தியுமே வராங்க. பயங்கரமா அந்த இடத்துல ராஜி திட்டுறாங்க. அவங்களுடைய சித்தி, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை, இந்த அளவுக்கு கேவலமானவளா இருந்திருக்க, நான் என்னவோ நினைச்சோம்னா நான் இந்த அளவுக்கு மோசமானவளா இருப்பேன்னு நினைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இல்லம்மா நான் சொல்றதை கேளுங்க, நீ சொல்றத நான் என்னடி கேட்கணுன்றாங்க. உன்னால அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சண்டை போட்டு போயிடுவாங்க. ராஜி ஃபீல் ஆகுறாங்க. கதிர்க்கு எங்க லோனுமே கிடைச்சிருது. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.